திருச்சபையின் தலைவராக இருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இன்ப நாளுக்காய் மகிழ்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆவிக்குரிய வாழ்விலே எங்களை புத்தாக்கம் செய்யவும், என் வாழ்வில் எப்படி இருக்கிறது என்று கேட்டு பார்க்கவும், கர்த்தருக்கு நன்றி சொல்லவும் நீ பருகின்ற நல்ல வாய்ப்புகளுக்காய் மகிழ்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கப்படியாக இன்று சங்கப்படியை தொடர்ந்து ஆவிக்குரிய புத்தாக்குழியாக சமம் அமர்ந்திருந்து உம்முடைய பேசவும் உறவாடவும், நீர் பேசுகின்ற வார்த்தை வாழ்விலே கடைபிடிப்பு சாட்சியாய் வாழவும் கர்த்தர் வாய்ப்பை பந்திருக்கின்ற மக்கள் நன்றி சுவாமி. இந்த நாளில் இந்த கொள்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைந்துள்ள கர்த்தர் துணை செய்யும். ஆண்டவரை நடத்த வந்திருக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாத சுவாமி, அவருடைய பணிகள் இன்று மிகுந்த ஆசீர்வாதம் அமைந்துள்ள கர்த்தர் பாக்கியம் பாலும். வந்திருக்கின்ற அனைத்து பிள்ளைகளை ஆசீர்வாத சுவாமி, எவரும் வறுமையாய் திரும்பி செல்லாமல் உண்மையான வாழ்விலை மாற்றம் பெற்றவர்களாகவும் புத்தாகம் பெற்றவர்களாக செல்ல கர்த்தர் துணை பாலும். விடை மட்டும் பேரருள் நிறைவாய் இவர்கள் தங்கியிருப்பதாக அருள்நாதர் கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பளை இப்பொழுது நம்ம 2 சகோதரர் வந்திருக்கார்கள். ஒரு மிஸ்டர் அகஸ்டின் அவர்கள் இந்த குழுவினுடைய பொறுப்பாளராக இருந்து மிக சிறப்பாக செயல்படுவார்கள். நமக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி. இன்னும் ஒரு 7 பேர் வர இருக்காங்க. வந்த பின்னர் 7 பேர் நாம் அறிமுகம் செய்து வரவேற்போம். அதோடு காலிசை பந்த அன்பு போதகர் அவர்கள் சார்ல்ஸ் அவர்களை மிக்க மகிழ்ச்சி. அவர்களையும் நம்முடைய ஐக்கிய சாவன்போர் வாழ்த்தை வரவேற்றுள்ளேன். இப்பொழுது சகோதரர் அகஸ்டின் அவர்கள் சில பாடலை பாடி நம்மை ஆவிக்கு உற்சாகப்படுத்துவார்கள். அதைத் தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். முதலாவது ஆண்டவருக்கு எல்லோரும் கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லலாமா? நிறைய குட்டி பிள்ளைலாம் கரத்தை கட்டிகிட்டு இருக்கீங்க. கையை கட்டக்கூடாது, கையை விரிச்சுக்கோ. சரி, சந்தோஷமாக எல்லோரும் கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லிடுவோம். சரி, கரங்களை அசைத்து வரலை சொல்லுவோம், கரங்களை தட்டி வரலை சொல்லுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நீதான நாமத்தினாலே எங்களை அன்போடு அழைத்த அன்பான பாஸ்டர்களுக்கு இயேசுவை வாழ்வின் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்து கொடுக்க வந்திருக்கிற நல்ல தம்பி சார்லஸ் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். அவங்களும் பாஸ்டர், அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கமிட்டி மெம்பர் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். விசேஷ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடப் போகிறார். அல்லேலூயா. சரி, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடப் போகிறோம். ஆண்டவரை துதிக்கும்படியாக. இயேசு என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தம்பி டி 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 எல்லோருக்கும் தெரிந்த பாடல். ஆண்டவரை மறக்காதவர், நம்மளை நேசிக்கிறவர், எல்லோருக்கும் தெரிந்த பாடல். யாரும் சும்மா இருக்கக்கூடாது. பாடல் ஒருவேளை ஸ்க்ரீனில் வந்தாலும் வந்துடும். அதனால் கரங்களை தட்டி நாம் எல்லோரும் சந்தோஷமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஐயா ஐயா வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா ஈன்றதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ
மிகுந்த அன்பு காட்டுவாங்க. யாரை சொல்லுவாங்க தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். தாயின் அன்பு. அந்த தாயின் அன்பே மறந்து போனாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சைனா தேசத்தில் ஒரு சட்டம் இருந்தது அந்த காலத்தில். யாராவது வயது சென்றவங்களை பார்க்க முடியலன்னு சொன்னால் அவங்களை கொண்டு மலையில் போட்டுடலாம். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அப்படி ஒன்று நடந்துச்சுமா? யாரை கொண்டு மலையில் போட்டுருவாங்க? குஷ்டரோகி பிடிச்சிருந்தா நினச்சிருவாங்க, கொண்டு போட்டுருவாங்க காட்டுக்குள்ளே. அதே மாதிரி இங்கே ஒரு சட்டம் இருந்தது, மலையில் கொண்டு போட்டு வந்துடலாம். கவர்மெண்ட்டே சட்டம் போட்டுச்சு. இன்னும் ஒரு வாலிபஸ் தம்பி அவங்க அம்மா வியாதிப்பட்டாங்க. யாருமே பார்க்குறதுக்கு வழி இல்லை. தோளில் தூக்கிட்டு எங்கே போகிறாரு? மலைக்கு போகிறார். போகும்பொழுது வழியில் கடக்குன்னு ஒரு சத்தம் வந்துச்சு தான். தம்பி எல்லாரும் கேட்டோம், பார்க்கணும் சரியா? கடக்குன்னு என்ன செய்யுது? சத்தம் வந்து கொண்டு இருந்துச்சான். அப்போ என்ன சத்தம் வருது? சரி, கொஞ்சம் தூரம் போன பிறகு கை வலிச்சது பிறகு கீழே வச்சுட்டு கேட்போன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் கை வலிச்சது, கீழே வச்சார். என்ன பண்ணிட்டு வந்த? கடக்குன்னு சத்தம். அப்போ சொன்னாங்களாம், மகனே நீ வெகு தூரம் போகிறாயா, வளைஞ்சுலாம் போகிற, நீ திரும்பி வரும்பொழுது திசை மாறி எங்கேயும் போயிடக்கூடாதே என்பதற்காக கிளைகளை ஒடித்து போட்டு வந்திருக்கேன் ஐயா, அதை பார்த்து போயிடுறியான்னு சொன்னாங்களாம். இல்லையா சொல்லாமா? எங்கே கொண்டு போகிறாங்க? கொல்லுவதற்கு. 3 நாள் 4 நாள் பட்னியாக கடந்து ஆகாரம் கொடுக்க முடியாது, ஒன்றும் கிடையாது, தண்ணி கிடைக்காது, அந்த காட்டுக்குள்ளே சாக போகிறாங்க. அவனால் என்ன சொல்கிறாங்க? மகனை பார்த்து போயான்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி சொல்லுவோமா? அப்படி அந்த தாயை என்ன செய்வாங்க? மறந்து போயிடுவாங்களாம். ஆனால் நான் உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்லுகிறார். கரங்களுடைய தேலை சொல்லிடலாமா? நீங்கள் கைவிடப்பட்டு வந்திருக்கலாம், இயேசு கிறிஸ்து உங்களை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த கவியை ஒரு முறை பாடலாமா? தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றத ஸ்தோத்திரம். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே வரைந்தீரன்றோ உள்ளம் கையில் உன்னதர் எந்தன் புகலிடமே. சொல்லுமா? வரைந்தீரன்றோ உள்ளம் கையில் உன்னதர் எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் சொல்லுவோம் சுனாதா உந்தன் தயவு என்னை நடத்தும், என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்தும் ஸ்தோத்திரம். என்னை ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசு உந்தன் தயவா என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடப்போகிறோம். மாறிடாயுமா நேசரே மாறாதவர் அன்பு நாளும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். எல்லோரும் கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். என்னை மறவா இயேசுநாதா, நம்மளை மறக்காத ஒரு பாவிகளாகி இருக்கையில் பாவிகளாக இருக்கையில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்தாராம்? தேடி வந்தாராம். அப்படிதானா? நம்ம பாவிகளை கண்டா என்ன செய்யும்? ஒதுங்கி ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு கிடந்தா அவன் நினைச்சதும்
ஒதுக்கி தள்ளிடுவோம். அதோட கேவலமாக பாவியாக நம்ம கிடந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்தாராம்? நேசித்தாராம். அல்லேலூயா சொல்லிடலாமா? உள்ளத்தால் அவரை நாம் தள்ளினோம். எத்தனையோ முறை உள்ளத்தில் ஆண்டவர் கஷ்டப்படும் போது வேண்டான்னு சொல்லிட்டோம், வேதனைப்படுவோம். ஆண்டு சொல்ல உங்கள் துக்கத்தின் மூலமாக நீ என்னை மறந்தால் மகனே மகளே நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். மாறிடாயுமா நேசரே மாறாதவர் அன்பு நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயுமா அன்பிலே. மாறிடாயுமா நேசரே மாறாதவர் அன்பு நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயுமா அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்றொன்னை தள்ளாமலே தேசனாக மாறிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்றொன்னை தள்ளாமலே நேசனாக மாறிடவே. இயேசுவின் மகா அன்பிதே பாடுவலோரும் நாளும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லை. அவர் அன்புக்கு இணை இல்லை சொல்லுவோம், இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினாம், அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. பாடுவோம். உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினாம், ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. அல்லேலூயா. நிறைய ஒரு கை தட்டாம இருக்க. தம்பி ஐயா, தம்பி இந்த தம்பி கூப்பிடு. அங்கே யாரும் பார்க்கக்கூடாது. இப்போ நோட்டில் தம்பி இங்கே பாரு, அந்த தம்பி கூப்பிடு. நோட்டில் யாரும் இப்போ இன்னும் எழுத வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நோட்டை கையில் வச்சுக்கோங்க. பற்றவங்கிட்ட பேசக்கூடாது. கை தட்டணும். நோட்டை கீழே வை, மடியில் வச்சுக்கா, இல்லை பெஞ்சில் வச்சுக்கணுங்க. கரங்க தட்டாமல் இருக்கவே கூடாது. சரியா? இப்போ நம்ம கரங்க தட்ட போகிறோம். இந்த பெஞ்சில் இருக்கிற மாத்திரம்தான் கரம் தட்டணும். யார் சவுண்டு ரொம்ப இருக்குன்னு பார்க்கணும். சரியா தம்பி? வாலி பையன்களும் வெக்கப்படக்கூடாது. ஆண்டவருக்காக கரங்களை தட்டும் பொழுது நல்ல கரங்களை ஆண்டவருக்கு எடுத்திருக்கிறார். நம்ம அந்த கரங்களை தட்டி என்ன செய்யணும்? எங்கள் ஊர் பக்கத்தில் பேய்க்குள்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே குஷ்டரோகி ஆஸ்பத்திரி இருக்குது. கை இப்படி தான் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இப்படி தட்டுவாங்க. ஓசே வராது, ஆனாலும் என்ன செய்வாங்க? இப்படி தட்டிட்டு ஆண்டவருக்காக கரத்தை இழந்திருந்தாலும் கரங்களை தட்டுறாங்க. நாம ஆண்டவர் நல்ல கரத்தை கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக என்ன செய்ய வேண்டும்? யார்கிட்டும் பேசக்கூடாது. தம்பி கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அவங்கள பார்க்கக்கூடாது, இவங்கள பார்க்கக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. கரங்களை தட்டி பார்க்கணும். நீங்களாம் கரம் தட்டக்கூடாது. அப்படியே இருக்கணும். நீங்கள் தான் தட்டணும். சரியா? தட்டலாமா? உள்ளத்தால வரை தள்ளினும் இந்த பக்கம் சத்தம் இல்லை. அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. சத்தமா? உள்ளத்தால போதாது, தம் உள்ளம் போல நேசி. இப்படிதான் தட்டணும். தட்டுங்க. அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசு அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ,
இணையேதுவே இல்லையே, இணையேதுவே தட்டுங்கன்னா பாட்டுக்கு தந்தாலும் தட்டணும். சரியா? நல்லா இருந்துச்சு. இப்படி தான் கடைசி வரைக்கும் தட்டணும். யாரும் தட்டாமல் இருக்கக்கூடாது, அங்கங்கே பார்க்கக்கூடாது. சரி, எல்லாரும் சேர்ந்து உங்கள்கிட்ட மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின எதுவே இல்லையே, இன எதுவே இல்லையே. ஆவியாலன் பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க, ஆவியாலன் பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய, ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. அல்லேலூயா. சிலுவையில் அவரை துப்பினாங்க, அவங்களையும் நினைச்சார், மன்னித்தார். அவரை சித்திரவதை பண்ணி அடித்தாங்க, அப்படி தானே, வாரியெல்லாம் அடிக்கப்பட்டு முதலாம் கிழிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் நினைச்சார், அன்பு செலுத்தினார். ஆனால் நாம் என்ன செய்ய மாட்டோம், அன்பு செலுத்துவதே இல்லை. மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. நம்ம மற்றவர்களை என்ன செய்கிறோம், காயப்படுத்துகிறோம். அப்படி தானா? ஆண்டவர் அன்பை காட்டினார், நாம் அன்பை என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அன்னை தெரசாட்டத்தில் போய் ஒரு பெரிய பணக்கார பெண், நான் உங்களோட சேர்ந்து பணிபுரிய விரும்புகிறேன்னு சொன்னாங்களாம். அந்த அம்மாவுக்கு நல்ல சந்தோஷம், வாங்க முதலாவது பணியை தொடங்குவோம் என்று சொல்லி, தொழுநோய் பிடித்திருக்கும்ல அவங்ககிட்ட கொண்டு போய் இதெல்லாம் சுத்தம்னு சொன்னாங்களாம். ஐயோ, நான் எப்படி இதை சுத்தம் பண்ணுவது, முடியாது காரியம். அதனால் அந்த அன்னை தெரசாம்மா, நான் அன்னை தெரசாம்மா வாங்கி அவர் கால்களை சுத்தம் பண்ண கேட்டார்களாம், எப்படி இவர்களுக்கு நீங்கள் இப்படி சுத்தம் பண்ணுகிறீர்கள், உங்களுக்கு அருவருப்பாக இல்லையா அப்படின்ட்டு. அப்போ சொன்னாருங்களாம், இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் காயத்தப்பட்டார் அல்லவா, நான் இவருடைய காயத்தை நான் துடைப்பது போல பார்க்கவில்லை, எனக்காக அன்பு செலுத்தி காயப்பட்ட இயேசுவின் காயத்தை நான் துடைக்கிறாக நினைத்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் அன்பு வந்துடும். அல்லேலூயா. சரியான ஒரு பாடலை நான் பாடுவோம். எனக்கு ரொம்ப விருப்பமான பாடல். சின்ன பிள்ளைங்க நிறையா இருக்காங்க, அந்த சின்ன பிள்ளைகள் பாட்டு நமக்கு தெரியாது, வருவாங்க, அவங்க எல்லாரும் அவங்களுக்கு சின்ன பிள்ளைகளை சொல்லி கொடுப்பாங்க. சரியா? காலத்தின் அருமையை அறிந்து வாழாவீடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒளியுள்ள காலம், இருளுள்ள காலம் ஒன்று வரப்போகிறது. அது வருவதற்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டுமா, இந்த ஒளி உள்ள காலத்தில் நம்ம ஆண்டவர் என்ன செய்யணுமா, சேவையை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வருடத்தை காலத்தின் வருடத்தை நமக்குள் முடிவுக்கு வரும். அது வருவதற்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். மகத்துவ வேலையை மறந்து நீ தூங்குவாயானால் பகற்காலம் முடியும் ராகாலத்தில் என்ன செய்யும். மகத்துவமுள்ள காலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது முடிவதற்குள்ளாக நம்ம காலத்தை ஆதாயப்படுத்தி விட வேண்டும். கரங்களை தட்டி அலையில சொல்லலாமா? கம்பனுங்க பாடாங்க. ஒன்று, காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே.
காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தின் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். ஞாலத்தின் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். காலத்தின் அருமை எல்லாரும் பாடுவோம். கண்ணீர் விடுவாயே. மதியை இழந்த தீய வழியிலே நீ நடந்த வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்த தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. கதியம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. எல்லாரும் காலத்தின் அருமையை அறிந்துவிடால் கண்ணீர் விட வேண்டும். நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின் அழித்தார் என்றோ. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின் அழித்தார் என்றோ. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவ்வருடம் முடியலாமே. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவ்வருடம் முடியலாமே. காலத்தின் அருமையை ஆண்டவர் தந்த தருணத்தை முடிவுக்கு வரவுக்கும் நாங்க அதை நாம் நிறைவேற்ற வேண்டும், சொல்லுவோம் வேண்டும். காலத்தின் கண்ணீர் விடுவாயே. ஈகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. ஈகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேளையை மறந்து தூங்குவாயான பகற்காலம் முடியும் ராக்காலத்தில் என்ன செய்வார். மகத்துவ வேளையை மறந்து தூங்குவாயான பகற்காலம் முடியும் ராக்காலத்தில் என்ன செய்வார். சொல்லுவோம். காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தின் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். ஞாலத்தின் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். பாடலாமா? காலத்தின் அருமையை விட்டுட்டோம்னா கண்ணீர் விட வேண்டும். காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழ வேண்டுமா அல்லது கண்ணீர் விட சூழ்நிலை வருமா? பாருங்க, ஒருவர் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஊழியம் செய்யக்கூடிய நல்ல சகோதரர், பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டில் ஒருவர் நல்லா தண்ணி அடிக்கிறவர், இயேசுவை அறியாத, ஆனால் இயேசுவை பற்றி ஒரு சொல்லவே இல்லை. ஒரு நாள் இவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஊழியருக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சான். அந்த சகோதரன் திடீர்னு மரித்து போகிறார், நரகத்துக்குள்ளே போகிறாராம். நரகத்தில் போகும்பொழுது வேதனையோடு கதறாராம். ஐயோ, என் பக்கத்தில் ஒருவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நன்றாகத்தானே இருந்தார், நல்ல மனுஷன் அல்ல, என்னிடத்தில் சொல்லவில்லையே, இயேசுவை பற்றி என்னை அறிவிக்காமல் போயிட்டாரே, இந்த நரகத்துக்குள்ளே நான் போயிட்டேனேன்னு சொல்லி அந்த சகோதரன் கூக்குரலிடுறான். என்னால் தாங்க முடியவில்லையே, ஏன் இவர் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லாமல் விட்டார்னு சொல்லி
கதறி அழுதாராம். அழுத உடனே என்ன செஞ்சார்? இவர் விழித்து கொண்டார். ஊழியக்காரர் விழித்து விட்டார். ஐயோ, நான் இயேசுவை பற்றி சொல்லவில்லை, இந்த மனிதன் நிறத்து விட்டார், ஒருவேளை செத்து போயிட்டார், இன்னும் தெரியல. காலையில் விடிந்த உடனே அந்த சகோதரனை எட்டி பார்த்தாராம். வாசல் படியில் உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். நேர் அவரிடத்தில் போனார். ஐயா, இயேசு உங்களை நேசிக்கிறாரியா, உங்கள் பாவத்திலிருந்து இயேசு உங்களை மன்னிக்க வேணும், அவரிடத்தில் வாங்கியான்னு சொன்னாராம். கொஞ்ச நேரம் சொல்வதற்குள்ளாக அழுது ஒப்பு கொடுத்து அவர் மனம் திரும்பினார். அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா. நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, உங்களோட வேலை செய்கிற இந்துக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை, இயேசுவை சொல்லாமல் மறிப்பாரானால் ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு போய்ப்பார். நாம தான் கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கும். அது உத்தரவாதம் எடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலம் முடிவதற்குள்ளாக ஆண்டவரை நாம் சொல்லியே ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லிடலாமா? கரங்க தட்டி இந்த கவி பாடலாமா? மதிய இழந்து தீய வழியிலே நீ நடந்தா வரும் கோபம் அறிந்திடாயோ. மதிய இழந்து தீய வழியிலே நீ நடந்தா வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியம் ரட்சணிய வாழ்வை கண்டு நீ காலம் இதுவே நல்ல காலம் அறியாயோ. கதியம் ரட்சணிய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று யார் சொன்னார்? பவுல் சொன்னார். பவுல் என்ன செய்கிறார்? சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். எங்கேருந்து எழுதினார் தெரியுமா? அவர் சும்மா அப்படி சர்ச்சிலேருந்து எழுதலை, ஜெயிலுக்குள்ளேருந்து எழுதினார் அவர். அப்போ அவ்வளவு ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் என்ன செய்ய சந்தோஷம் வருங்க நமக்கு சொல்கிறாங்க. சரியா? நமக்கு சொல்கிறாங்க நம்ம சந்தோஷம் வரோம். நேர் சந்தோஷம் இல்லாமல் கவலையோடு வந்திருக்கிறாங்க. வீட்டில் சண்டை போட்டு வந்தீங்களா தெரில, அல்ல ஏதோ கோபமா பிரச்சனையா என்னமே தெரியல. சந்தோஷமாக நம்ம என்ன செய்யணும்? நெருக்கங்கள் வரும் பொழுதும் துன்பங்கள் வரும் பொழுதும் ஆண்டவர் என்ன செய்யணுமா? சந்தோஷமாக துதிக்கணுமா. அப்போ தான் அந்த நெருக்கங்களால் நம்மளை விட்டு என்ன செய்யும்? நீங்கி போகும். அல்லேலூயா சொல்லாமா? காட்டாத்துறையில் ஒரு பாஸ்டர் இருக்காங்களே, தாமஸ் பாஸ்டர், அவர் ஒரு முறை ஊழியத்துக்கு வெளியில் போயிட்டாங்களாம். அப்போ புறாமல் இருந்த ஆர்எஸ்எஸ்காரங்க நினச்சிட்டாங்க அவர் ஆலயத்தை சர்ச்சை தீ வச்சுட்டாங்க. தீ வச்ச உடனே நைட்டில் வந்தாங்க. அப்போ வந்த உடனே என்ன ஆச்சுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா ஐயா பாஸ்டர் அழுதாங்களாம். இப்படி தீ வச்சுட்டு போயிட்டாங்க, யாருன்னே தெரில. பாஸ்டர் வந்து ஏதாவது சொல்லுவாங்கன்னு ஊர் மக்களெல்லாம் திரண்டு நிற்கிறாங்களாம், ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னா தெரியுமா? அவர் மனைவியை கூப்பிட்டு ஏதாவது பாய் இருக்கான்னு பாருமான்னு சொன்னாங்க. பாய் ஒரு கரிஞ்சி தீயில கறி அப்படி எடுத்து பாதியாக கிடக்க தான் கீழே. அதை விரிமான்னு சொன்னாங்க. ரோட்டில் விரிச்சாங்களாம். விரிச்சிட்டு முழங்கால் படிட்டான், ஆண்டவரே இந்த தீ இந்த கொட்டையில் எரிந்ததுக்காக, ஆலை எரிந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லிடலாமா? ஆண்டவர் சும்மா விடுவாரா? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆலயத்தை கட்டி விடுப்பார். அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா. நெருக்கத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது உங்கள் நெருக்கங்களெல்லாம் மாற்றி விடுவார். அல்லேலூயா. எல்லோருக்கும் தெரிந்த பாடல் அந்த சுமார் கூட யார் எல்லோரும் கரங்க தட்டி. அன்பானவர்களே, நமக்கு வந்திருக்கின்ற அன்பர்களை நாம் முதலாவது வரவேற்க வேண்டும். முதலாவது நான் சொன்னேன், பிரதர் அகஸ்டின் அவர்கள்தான் எல்லா ஏற்பாடையும் செய்திருந்தார்கள். நாங்கள் நேரடியாக பார்ப்பதில்லை, எல்லாம் தொலைபேசியிலேயே பேசும்பொழுது உடனடியாக தொடர்பு கொண்டு எல்லா உதவிகளையும் அவர் செய்தார்கள். அதான் பிரதர் அகஸ்டின் அவர்கள். எல்லாம் கிளைப் பண்ணலாமா? ரைட். அவ்வளவுடைய திருச்சபை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம்.
அப்புறம் காலையிலே நல்ல செய்திருந்த அன்பான போது அருள் திரு சார்ல்ஸ் அவர்கள் நமக்கு வந்த மிக மகிழ்ச்சி. அவளை அன்போடு வாழ்த்தி வரவேற்று விடுகிறோம். விபிஎஸ் கிளப் ஓகே ரைட். அப்புறம் சில்ட்ரன் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ் திருநெல்வேலி பிரதர் ஐசக் அண்ட் கிரேஸ். பின்னாடி வரீங்களா? ஸோ இவங்க தான் இந்த டீமுடைய பொறுப்பாளர்கள். பிரதர் ஐசக் அண்ட் கிரேஸ் பப்பட் ஷோ கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நிச்சயமாக நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும் நம்முடைய திருச்சபையின் சார்பு அவளை வாழ்த்தி வரவேற்கிறோம். ரைட். அப்புறம் டீம் மெம்பர்ஸ் அபி யா ப்ளீஸ் கம். கோபிகா, ஜீவா, ஓஷின், பிரவீன். அன்பான சகோதரிகள் சகோதரிமார் அனைவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்து வரவேற்று வருகிறோம். உங்களுடைய திருப்பினை கற்ப ஆஸ்வதிப்பாராக. ஓகே வி பேஸ் ரைட். அப்போ நம்முடைய நிகழ்ச்சி இன்னைக்கு இப்போ நம்ம 3 டீமாக பிரிக்க போகிறோம். ஜூனியர் வரை உள்ள பிள்ளைகள் மண்டபத்தோடு டைனிங் ஹால், சரியா? டைனிங் ஹால். கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் வரையிலும் இன்டர், சீனியர், சூப்பர் சீனியர், போஸ்ட் சூப்பர் சீனியர், அடல்ட் மட்டும். போஸ்ட் அடல்ட் வேண்டாம், அடல்ட் வரை. எங்கே போவீங்க? மண்டபத்து மேலே. அது மேலே உள்ளவங்க போஸ்ட் அடல்ட், தென் பெற்றோர்கள், ஆசிரியர்லாம் இங்கே உட்காருவீங்க. அவர் பப்பட் ஷோ கேம்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, சரியா? நல்லா விளையாட்டு வச்ச போனாங்க. ஸோ மதியம் ஒரு 12:45 மணிக்கு முடியும். முடிச்சுட்டு சாப்பாடு, தென் திருப்பி எல்லோரும் சேர்ந்து இங்கே வருவோம். உள்ளே வந்த பிறகு பிற்பகல் 3:30 மணி வரையிலும் இங்கே இவங்களுக்கு கேம்ஸு வித்தியாசமாக ப்ரோக்ராம்ஸ் வைக்க போகிறாங்க, சரி தானே? ஸோ அனைவரும் ஒத்துழைப்பு தரப்பி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம ஜோமணி பிரிச்சுருவோமா? ஓகே ஓகே. நம்ம ஜோம் பண்ண பிறகு நான் சொல்கிறேன், எந்த பிள்ளைகள் எழும்போது எழும்ப வேண்டும். வரிசையாக நம்ம பிபிஎஸ் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பொறுப்பாக நிற்பாங்க. வரிசையாக நீங்கள் செல்ல வேண்டும். ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்து நீங்கள் செல்ல வேண்டும், சரி தானே? ஜபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இம்மட்டும் எங்களோடு இருந்ததுக்காய் மக்கள் நன்றி சொல்கிறோம். சிறப்பாக இந்த மாநில நாங்கள் புத்தாக்குழியாக நாளை ஆசிரிப்பதற்கு அருள் தம்பி மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து 3 பிரிவாக பிரிந்து சென்று பல்வேறு திருமலை சார்ந்த உண்மையிலே கற்புகள் இருக்கின்றார்கள். எல்லா நிகழ்வுகளையும் ஆசிர்வதையும் பொறுப்பாளையும் ஆசிர்வதையும் நடத்துகின்ற அன்பு பிள்ளைகளோடு ஒன்றிணைப்பதாக கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ இன்ஃபென்ட், பிகினர், பிரைமரி, ஜூனியர் பிள்ளை எழும்ப பாப்போம். அப்படி சொல்லிங்க வரிசையாக சண்டே ஸ்கூல் சரி